ஹாய் கைஸ், இந்த செக்ஷனில் நம்ம ஃபிக்மாவோட பென் அண்ட் பென்சில் டூல் பற்றி பார்ப்போம். இந்த பென் அண்ட் பென்சில் டூல் வச்சு தான் நீங்கள் உங்கள் டிசைன்லாம் ட்ரா பண்ணுவீங்க. ஸோ கஸ்டம் ஷேப்ஸ், அப்புறம் உங்களுக்கு பிடிச்ச டிசைன்ஸ், ஸோ எல்லாமே இந்த பென் அண்ட் பென்சில் மூலியமாக தான் நீங்கள் ட்ரா பண்ணுவீங்க. இப்போ இந்த பென் அண்ட் பென்சில் மூலியமாக நம்ம ஃபிக்மாவோட இன்டர்ஃபேஸில் எப்படி கஸ்டமைஸ் பண்ணுறது பார்ப்போம். ஃபர்ஸ்ட்டு நான் ஃபிக்மாவோட இன்டர்ஃபேஸ்க்குள்ளே என்ட்ரு ஆகிக்கிறேன். மேலே டூல் பார் ஆப்ஷனில் 2 ஆப்ஷன் இருக்கும், லைக் பென் அண்ட் பென்சில் டூலோட ஆப்ஷன் இருக்கும். ஃபர்ஸ்ட் நம்ம பென்சில் டூல் பற்றி பார்ப்போம். அண்ட் ஒரு ஷார்ட்கட்ஸும் கொடுத்துருக்காங்க, லைக் பென்னோட ஷார்ட்கட் வந்து P அண்ட் பென்சிலோட ஷார்ட்கட் வந்து ஷிஃப்ட் P. இப்போ நான் அந்த பென்சில் டூல் சூஸ் பண்ணிக்கிறேன். இந்த பென்சில் டூல் வச்சு தான் நீங்கள் என்ன கஸ்டம்ஸ் டிசைன்னாலும் ட்ரா பண்ணிக்கலாம். இது வந்து ஒரு ஃப்ரீ ஹேண்ட் டூல்னே நம்ம சொல்லலாம். ஸோ என்ன ஷேப்ஸ்னாலும் நம்ம கஸ்டமைஸ் பண்ணி நம்ம ட்ரா பண்ணிக்கலாம். அண்ட் இது கஸ்டமைஸ் பண்ணுறதுக்குனே நமக்கு செப்பரேட்டாக ஒரு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ரைட் சைட் பாரில் அதுக்குன்னே செப்பரேட்டடாக கஸ்டமைஸ்டாக பென்சிலுக்குனே ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. லைக் இப்போ பார்த்தீங்கன்னா லைக் ஸ்கொயர், அப்புறம் வந்து ரவுண்ட், ஸோ இந்த மாதிரி கஸ்டம்ஸ் டிசைன்ஸ் கொடுத்துருக்காங்க. இப்போ அந்த கஸ்டம் டிசைனில் நான் ஸ்கொயர் சூஸ் பண்ணேன் அப்படின்னா என்னோட பென்சில் டூல் வந்து லைக் ஸ்கொயர் ஷேப்பில் ஸ்டார்டிங் பாயிண்ட்லேருந்து எண்டிங் பாயிண்ட்லேருந்து ஸ்கொயர் ஷேப்பில் வந்து எனக்கு லைண்ட் ஆகும். ஸோ அதை வச்சு நம்ம ட்ரா பண்ணிக்கலாம். அண்ட் நெக்ஸ்ட் வந்து நன் ஆப்ஷன். ஸோ நன் ஆப்ஷன் கிளிக் பண்ணேன் அப்படின்னா லைக் ஸ்கொயர் ஷேப்பில் இல்லாமல் ஒரு சிம்பிளாக வந்து நம்ம லைக் ட்ரா பண்ணிக்கலாம். லைக் பென்சில் டூலை வச்சு நம்ம நார்மலாக ட்ரா பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு டேஷ். ஸோ டேஷில் பொறுத்த வரைக்கும் நீங்கள் கஸ்டமைஸ்டாக வந்து நீங்கள் வந்து லைன் ட்ரா பண்ணிக்கலாம். லைக் ஒரு டேஷ் மாதிரி வந்து எனக்கு டாட்டர் லைன்ஸ் மாதிரி விழுகும். இப்போ நான் ட்ரா பண்ணுறேன் பாருங்கள். ஸோ அந்த மாதிரி டாட்டர் லைன்ஸ் மாதிரி விழுகும். அண்ட் இதுக்குனே தனியாக வந்து கஸ்டமைஸ் பண்ணுறதுக்கு நமக்கு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. இப்போ என்னோட டேஷை வந்து நான் 6ல் வந்து லைக் நான் 12 சேஞ்ச் பண்ணுறேன். தென் கீழே வந்து கேப் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. லைக் இப்போ நான் கேப் ஆப்ஷன் வந்து 3 நான் செட் பண்ணிக்கிறேன். ஸோ நான் 3 செட் பண்ணேன் அப்படின்னா இப்போ நான் ட்ரா பண்ணேன் அப்படின்னா லைக் எனக்கு வந்து டேஷஸ் வந்து விழுகும். ஸோ கேப் வந்து கம்மியாக, அப்புறம் என்னோட டேஷோட திக்னஸ் வந்து லைக் கொஞ்சம் லார்ஜராக இருக்கும். ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியுது, லைக் டேஷோட திக்னஸ் வந்து கொஞ்சம் பெருசாகவே இருக்குது. அண்ட் கேப் வந்து எனக்கு லைக் கம்மியாக இருக்குது. அண்ட் நீங்கள் இந்த மாதிரி ஈஸியாக வந்து ட்வீக் பண்ணி லைக் கஸ்டமைஸ் பண்ணி நீங்கள் வந்து இந்த மாதிரி டேஷஸ் வந்து நீங்கள் ட்ரா பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு நீங்கள் ஷிஃப்ட் ஹோல்டு பண்ணி லைக் இங்கே பென்சில் ட்ரா பண்ணீங்க அப்படின்னா ஸோ உங்கள் லைன் வந்து ஸ்ட்ரெயிட்டாக விழுகும். இப்போ இந்த டேஷஸ் லைன்லேயே வந்து நான் ஷிஃப்ட் கிளிக் பண்ணி ஸோ நான் ட்ரா பண்ணுறேன். ஸோ எனக்கு லைன் வந்து எனக்கு ஸ்ட்ரைட்டாக விழுகுது. ஸோ இந்த மாதிரி நான் மல்டிபிள் லைன்ஸ் வந்து நான் ட்ரா பண்ணிக்கலாம். அண்ட் தென் மறுபடியும் நான் ஷிஃப்ட் ஹோல்ட் பண்ணி லைக் நான் வெர்டிக்கலாகவும் ட்ரா பண்ணிக்கலாம். ஸோ இப்போ ஷிஃப்ட் ஹோல்ட் பண்ணி ஸோ அந்த மாதிரி நான் வெர்டிக்கலாக ட்ரா பண்ணி அப்படின்னா எனக்கு லைன் வந்து வெர்டிக்கலாக விழுகும். ஓகே, இப்போ நம்ம பென்சில் டூல் பற்றி பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் நம்ம பென் டூல் பற்றி பார்ப்போம். இப்போ நான் ட்ரா பண்ணதை வந்து லைக் இதை வந்து நான் எரேஸ் பண்ணிக்கிறேன். ஸோ எரேஸ் பண்ணிட்டு இப்போ நான் பென் டூல் வந்து சூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ பென் டூல் பொறுத்த வரைக்கும் லைக் என்ன ஒரு அட்வான்டேஜ் அப்படின்னா நீங்கள் இதில் வெக்டார் ஆர்ட் வந்து ட்ரா பண்ணிக்கலாம். லைக் ஒரு பாயிண்ட்லேருந்து இன்னொரு பாயிண்ட்டுக்கு வந்து நீங்கள் ஈஸியாக வந்து நேவிகேட் பண்ணி நீங்கள் ட்ரா பண்ணிக்கலாம். இப்போ நான் ட்ரா பண்ணுறேன் பாருங்கள். லைக் ஒரு பாயிண்ட்லேருந்து இன்னொரு பாயிண்ட் நான் வச்சேன் அப்படின்னா எனக்கு வந்து லைக் ஒரு லைன் மாதிரி க்ரியேட் ஆகும். ஸோ இந்த மாதிரி லைன்ஸ் வச்சு நீங்கள் கஸ்டமைஸ்டாக நீங்கள் வந்து டிசைன்ஸ் வந்து பென் மூலியமாக ட்ரா பண்ணிக்கலாம். இப்போ இந்த லைனோட ஸ்ட்ரோக்ஸை வந்து நான் சேஞ்ச் பண்ணி அப்படின்னா லைக் கலர் சேஞ்ச் பண்ணி அப்படின்னா உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும். ஸோ பிளாக்லேருந்து ஒயிட் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். தென் என்னோட லைனோட திக்னஸை வந்து நான் கொஞ்சம் பெருசுப்படுத்திக்கிறேன். ஸோ இப்போ உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும். லைக் பென் டூல் மூலியமாக ஒரு கஸ்டமைஸ்டாக வந்து ஒரு ஷேப் வந்து நான் ட்ரா பண்ணியிருக்கேன். அண்ட் இது வந்து ஒரு கஸ்டமைஸ்ட் ஒரு பாலிகான் ஷேப். ஸோ இது மட்டும் இல்லை, நீங்கள் ஒரு கர்வ்டு ஷேப்ஸ் வந்து ட்ரா பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ மறுபடியும் நான் பென் டூல் சூஸ் பண்ணி அண்ட் லைன் மாதிரி நான் ட்ரா பண்ணிக்கிறேன். ஸோ கிளிக் பண்ணி ஸோ ஸ்ட்ரைட்டாக வந்து நான் ட்ராக் பண்ணேன் அப்படின்னா எனக்கு வந்து லைன் கிரியேட் ஆகும். அண்ட் அந்த எண்ட் பாயிண்ட்லேருந்து ஸோ நான் வந்து ட்ராக் பண்ணேன் அப்படின்னா எனக்கு வந்து கர்வ் லைன்ஸ் வந்து ஃபார்ம் ஆகும். லைக் நீங்கள் பார்க்க முடியுதா? ஸோ இந்த மாதிரி தான் வந்து நம்ம கர்வ்ஸ் வந்து ட்ரா பண்ண முடியும். ஸோ அதே மாதிரி அப்படியே நான் நேவிகேட் பண்ணிக்கிட்டே இருந்தேன்னா எனக்கு வந்து கர்வ்ஸ் வந்து நெக்ஸ்ட் எனக்கு ஃபார்ம் ஆகும். லைக் வந்து அப்படியே வந்து நான் அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு நான் வந்து இந்த மாதிரி கர்வ்ஸ் வந்து நான் ட்ரா பண்ணிக்கலாம். நான் கிளிக் பண்ணி லைக் வந்து நான் வந்து ஸ்ட்ரைட்டாக ஃபார்வர்ட் பண்ணேன்னா எனக்கு வந்து ஸ்ட்ரைட் லைன் மாதிரி விழுகும். இதுவே நான் கிளிக் பண்ணி லைக் இந்த மாதிரி ஒரு ட்ராக் பண்ணேன் அப்படின்னா எனக்கு இந்த மாதிரி கர்வ்ஸ் வந்து ஃபார்ம் ஆகும். ஓகே, கர்வ்ஸ் மூலியமாக லைக் இந்த மாதிரி நீங்கள் உங்களோட லைக் ட்ரா பண்ண கஸ்டமைஸ் ஆப்ஜெக்டை வந்து நீங்கள் க்ளோஸ் பண்ணிக்கலாம். அண்ட் தென் பென் டூல் மூலியமாக ஒரு பாயிண்ட் வச்சு ஸோ கஸ்டமைஸ் டிசைன் வந்து நம்ம ட்ரா பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் இந்த பாயிண்ட் வந்து லைக் ஒன் எண்ட்லேருந்து இன்னொரு எண்டு வைக்கணும் தான் அவசியம் இல்லை. ஸோ நீங்கள் எந்த எண்ட்னாலும் லைக் எங்கேனாலும் நீங்கள் அந்த பாயிண்ட்டை வந்து ஹோல்டு பண்ணி நீங்கள் ட்ராக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஷேப்ஸ் வந்து ஃபார்ம் ஆகும். இப்போ நான் என்னோட அந்த லைனில் வந்து நான் சென்டரில் வச்சு ஸோ நான் ட்ராக் பண்ணுறேன். ஸோ ட்ராக் பண்ணேன் அப்படின்னா எனக்கு வந்து லைக் வந்து எனக்கு வந்து லைன் வந்து நேவிகேட் ஆகுது.
அண்ட் நான் லைனை ரிமூவ் பண்ணலாம். ஸோ ரிமூவ் பண்ணுறதுக்கு எப்படி அப்படின்னா, லைக் என்னோட மேக் ஆப்ஷனில் நான் ஆப்ஷன் கிளிக் பண்ணி அந்த லைனோட எண்டை கிளிக் பண்ணி அப்படின்னா எனக்கு லைன் வந்து டிஸப்பியர் ஆயிரும். இதுவே நீங்கள் விண்டோஸ் வச்சுருந்தீங்க அப்படின்னா கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு லைன் வந்து டிஸப்பியர் ஆயிரும். ஸோ இப்படி தான் உங்கள் லைனை நீங்கள் ரிமூவ் பண்ண முடியும். நெக்ஸ்ட்டு ஒன்ஸ் உங்களோட டிசைனை நீங்கள் ஃபினிஷ் பண்ணிட்டீங்க அப்படின்னா, லைக் நீங்கள் மேலே வந்து டன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இல்லைனா உங்களோட கீபோர்டில் எஸ்கேப் ஆப்ஷனை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா, ஸோ உங்களோட டிசைன் வந்து ஷேப் செலெக்ஷன் மோடுக்கு போயிடும். ஸோ ஷேப் செலெக்ஷன் மோடில் உங்கள் டிசைனை வந்து நீங்கள் எடிட் பண்ண முடியாது. மறுபடியும் நீங்கள் எடிட் பண்ணணும் அப்படின்னா உங்கள் டிசைன் மேலே நீங்கள் டபுள் கிளிக் பண்ணணும். ஸோ டபுள் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா லைக் எடிட் ஆப்ஷனுக்கு நேவிகேட் ஆயிரும். ஸோ அப்போ நான் டபுள் கிளிக் பண்ணுறேன். இப்போ எடிட் மோடுக்கு சேஞ்ச் ஆகிடுச்சு. அண்ட் இப்போ இந்த எடிட் மோடில் இப்போ இந்த கர்வை வந்து லைக் நான் வந்து ஒரு ஸ்ட்ரைட் லைனாக வந்து மாற்றணும் அப்படின்னா, இப்போ என்னோடய மேக்கில் வந்து நான் கமாண்ட் இல்லைனா விண்டோஸில் வந்து கண்ட்ரோல் ப்ரெஸ் பண்ணி ஸோ நான் கிளிக் பண்ணேன் அப்படின்னா எனக்கு வந்து லைக் ஒரு வேர்டெக்ஸ் மாதிரி ஃபார்ம் ஆயிரும். இப்போ நான் வந்து கமாண்ட் கிளிக் பண்ணுறேன். ஸோ கிளிக் பண்ணேன் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு வேர்டிசஸ் மாதிரி ஃபார்ம் ஆயிடுச்சு. ஸோ பிஃபோர் நீங்கள் நோட்டீஸ் பண்ணிங்கன்னா தெரியும். ஸோ சைடில் வந்து ஒரு ஹேண்டில் மாதிரி இருக்குது. ஸோ இந்த ஹேண்டிலை வச்சு நீங்கள் எந்த ஷேப்புக்குனாலும் நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். லைக் எந்த ஷேப்ஸ்க்குனாலும் நீங்கள் இதை வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் ட்ராக் பண்ணிங்கன்னா உங்களோட ஷேப்ஸ் வந்து மாறுறது வந்து தெரியுது. 2 சைடுமே ஹேண்டோட அட்ஜஸ்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க. அது மூலியமா உங்கள் ஷேப்ஸை வந்து நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். சப்போஸ் என்னோட ஹேண்டில் வந்து நான் ரிமூவ் பண்ணணும் அப்படின்னா, லைக் உங்களோட மேக்கில் வந்து கமாண்ட் இல்லைனா விண்டோஸில் வந்து கண்ட்ரோல் கிளிக் பண்ணி ஸோ நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா லைக் ஒரு ரிஜிட் ஷேப்பில் ஃபார்ம் ஆகிடும். ஸோ அப்போ நான் கிளிக் பண்ணுறேன். லைக் கமாண்டை ஹோல்டு பண்ணி ஸோ கிளிக் பண்ணி அப்படின்னா ஸோ இந்த மாதிரி ரிஜிட் ஷேப்பில் ஒரு வேர்டேஸாக ஃபார்ம் ஆகிடும் எனக்கு. ஸோ இதையுமே நம்ம வந்து ட்ராக் பண்ணி லைக் நம்ம வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அண்ட் நான் ஒன் எண்ட் ஆஃப் த ஹேண்டிலை மட்டும் நான் ரிமூவ் பண்ணலாம். ஸோ அது எப்படி அப்படின்னா, இப்போ அண்டூ பண்ணிவிட்டு நான் ஒன் எண்ட் ஆஃப் த ஹேண்டிலுக்கு வந்து என்னோட கர்சரை வச்சு என்னோட மேக்கில் நான் கமெண்ட் இல்லைனா விண்டோஸில் வந்து கண்ட்ரோல் கிளிக் பண்ணேன் அப்படின்னா எனக்கு ஒன் எண்ட் ஆஃப் த ஹேண்டில் மட்டும் ரிமூவ் ஆயிரும். ஸோ அதர் எண்ட் ஆஃப் த ஹேண்டிலை வச்சு லைக் நான் அட்ஜஸ்ட் பண்ணி ட்ராக் பண்ணி ஸோ என்ன ஷேப்க்குனாலும் நேவிகேட் பண்ணிக்கலாம். சப்போஸ் அதையும் ரிமூவ் பண்ணனாலும் நான் லைக் என்னோட மேக்கில் வந்து கமெண்ட் அண்ட் விண்டோஸில் வந்து கண்ட்ரோல் கிளிக் பண்ணேன்னா ஸோ அந்த எண்ட் ஆஃப் த ஹேண்டிலும் ரிமூவ் ஆகிடும். ஸோ அப்போ நான் கிளிக் பண்ணுறேன். ஸோ ரிமூவ் ஆகிடுச்சு. ஸோ இந்த மாதிரி ஒரு வேர்டேசஸாக ஃபார்ம் ஆகிடும். தென் நெக்ஸ்ட்டு இந்த எண்ட் பார்த்தீங்க அப்படின்னா லைட்டாக ஒரு கர்வ்டாக இருக்குது. ஸோ இதை நம்ம ஸ்ட்ரெயிட் லைனாக மாற்றுவோம். ஸோ ஸ்ட்ரெயிட் லைனாக மாற்றுறதுக்கு மறுபடியும் அந்த எண்டில் வச்சுட்டு என்னோட மேக்கில் வந்து கமெண்ட் இல்லைனா விண்டோஸில் வந்து நான் கண்ட்ரோல் கிளிக் பண்ணேன் அப்படின்னா ஸோ இந்த லைன் வந்து எனக்கு ஸ்ட்ரெயிட்டாக மாறிடும். லைக் நான் இப்போ கிளிக் பண்ணிட்டேன். ஸோ எனக்கு வந்து இது வந்து ஸ்ட்ரெயிட் லைனாக மாறிடுச்சு. ஓகே, இந்த வேர்டெக்ஸை நான் கர்வ்டாக மாற்றணும். ஸோ அதுக்கும் அதே ப்ரொசீஜர் தான். லைக் என்னோடய மேக்கில் வந்து கமெண்ட் இல்லைனா விண்டோஸில் வந்து நான் கண்ட்ரோல் கிளிக் பண்ணேன் அப்படின்னா ஸோ மறுபடியும் வந்து அந்த வேர்டெக்ஸ் வந்து எனக்கு கர்வ்டாக மாறிடும். ஸோ எனக்கு அந்த ஹேண்டில் வந்து மறுபடியும் ரீப்ளேஸ் ஆயிரும். ஸோ அதை வச்சு அட்ஜஸ்ட் பண்ணி நான் ஷேப்பை வந்து மறுபடியும் நேவிகேட் பண்ணிக்கலாம். அண்ட் சேம் இங்கேயும் அதே தான். ஸோ இந்த வேர்டெக்ஸையும் நம்ம கர்வ்டாக மாற்றணும் அப்படின்னா என்னோடய மேக் ஆப்ஷனில் நான் கமெண்ட்டை கிளிக் பண்ணி ஸோ மறுபடியும் நான் கிளிக் பண்ணேன் அப்படின்னா இதுவும் எனக்கு ஹேண்டிலோட ஒரு கர்வ்டாக வந்து சேஞ்ச் ஆகிடுச்சு. தென் அந்த ஹேண்டிலையும் நம்ம ஸோ ஒன் எண்ட் ரிமூவ் பண்ணுறதையும் நம்ம பார்த்தோம். லைக் நான் கமெண்ட்டை கிளிக் பண்ணி ஒன் எண்டை ப்ரெஸ் பண்ணேன்னா ஒன் எண்ட் ரிமூவ் ஆகிடும். அண்ட் அனதர் ரெண்டையும் நான் வந்து லைக் நான் வந்து கமெண்ட்டை கிளிக் பண்ணி நான் கிளிக் பண்ணேன் அப்படின்னா ஸோ அனதர் ரெண்டு எனக்கு ரிமூவ் ஆகிடும். அண்ட் இன்னொரு ஆப்ஷனும் கொடுத்துருக்காங்க. லைக் உன்னோட ஸ்ட்ரெயிட் லைனை வந்து நீங்கள் பெண்ட் பண்ணுறதுக்கு ஸோ பெண்ட் டூல் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. என்னோடய டூல் பார் ஆப்ஷனில் மேலே லொக்கேட் ஆகிருக்கு. ஸோ இந்த பெண்ட் டூலை கிளிக் பண்ணி இப்போ என்னோடய ஸ்ட்ரெயிட் லைனை வந்து நான் ட்ராக் பண்ணேன் அப்படின்னா என்னோடய ஸ்ட்ரெயிட் லைன் வந்து பெண்ட் ஆகும். ஸோ இப்போ நான் ட்ராக் பண்ணுறேன். ஸோ ட்ராக் பண்ணேன்னா என்னோடய ஸ்ட்ரெயிட் லைன் வந்து பெண்ட் ஆகிறத பார்க்க முடியுது. ஸோ பென் டூல்ன்றது ரொம்பவுமே ஒரு வெர்சடைலான டூல். ஸோ இதுலேருந்தே நம்ம பார்க்க முடியுது. நெக்ஸ்ட்டு அதுக்கு பக்கத்துலேயே வந்து பெயிண்ட் டூல் கொடுத்துருக்காங்க. ஸோ பெயிண்ட் டூல் ஆப்ஷன் வந்து எப்போ ஹெல்ப்ஃபுல் ஆகும்னா லைக் நீங்கள் வந்து ஒரு க்ளோஸ்டு ஸ்ட்ரக்சராக நீங்கள் வந்து ஃபார்ம் பண்ணியிருந்தீங்கன்னா ஸோ இந்த பெயிண்ட் டூலை வச்சு நீங்கள் பெயிண்ட் ஃபில் பண்ணிக்கலாம். இப்போ நான் ஃபில் பண்ணுறேன். லைக் நான் இப்போ கிளிக் பண்ணேன் அப்படின்னா எனக்கு ஒயிட் கலர் வந்து ஃபில் ஆகிடுச்சு. அண்ட் ஒன்ஸ் வந்து எடிட் மோட் வந்து ஓவர் ஆயிடுச்சு அப்படின்னா ஸோ டன் இல்லைன்னா எஸ்கேப் கொடுத்தீங்க அப்படின்னா ஷேப் செலெக்ஷன் மோடுக்கு வந்து என்னோட டிசைன் வந்து மூவ் ஆகிடும். நெக்ஸ்ட்டு நான் இப்போ கலர் சேஞ்ச் பண்ணலாம். ஸோ கலர் சேஞ்ச் பண்ணுறதுக்கு ஃபில் ஆப்ஷனில் போயிட்டு நம்ம கலர் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ இதுக்கு நான் வந்து ஒயிட் கலரில் இருக்குது. ஸோ நான் அதை வந்து ரெட் கலர் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஸோ ஃபில் ஆப்ஷனில் லைக் ரெட் கலர் நான் சூஸ் பண்ணிக்கிறேன். அண்ட் ஸ்டோக்கோட வித் கலரையும் நான் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஸோ ஸ்டோக்கோட வித் கலர் வந்து நான் எல்லோ வச்சுக்கிறேன். ஓகே, அண்ட் இதோட வித்தை நம்ம சேஞ்ச் பண்ணிடுமா? ஸோ வித் சேஞ்ச் பண்ணுறதுக்கு லைக் நான் அட்ஜஸ்டர் மூலியமாக லைக் நான் 3 வச்சுக்கிறேன். ஸோ எனக்கு வந்து ஒரு டிசைன் வந்து க்ரியேட் ஆயிடுச்சு. ஸோ இதுதான் வந்து பென் டூல். ஸோ பென் டூல் மூலியமாக நீங்கள் ஒரு ஃபெமிலியரான டிசைன்ஸ் வந்து க்ரியேட் பண்ணலாம்.
அண்ட் மெயினாக வந்து இந்த பென் டூலை வச்சு நீங்கள் எதை கிரியேட் பண்ணலாம் பார்த்தீங்கன்னா, ஸோ லோகோ டிசைன்ஸ் வந்து கிரியேட் பண்ணலாம். அண்ட் நிறைய லைன்ஸும் நம்ம கிரியேட் பண்ணி லைக் அட்ஜஸ்ட் பண்ணி ஸோ நிறைய ஷேப்ஸும் நம்ம கிரியேட் பண்ணலாம். ஓகே கைஸ், வி கேம் டு அன் எண்ட். ஸோ இந்த செக்ஷனில் நம்ம ஃபிக்மாவோட லைக் பென் அண்ட் பென்சில் டூல் பற்றி பார்த்தோம். ஸோ எப்படிலாம் பென் அண்ட் பென்சில் டூல் வச்சு டிசைன்ஸ் கிரியேட் பண்ணுறது, அப்புறம் எப்படி கர்வ்ஸ் ஃபார்ம் பண்ணுறது, அப்புறம் எப்படி கஸ்டமைஸ் டிசைன் வந்து கிரியேட் பண்ணுறது லைக் பென் அண்ட் பென்சிலை வச்சு பார்த்தோம். ஸோ நெக்ஸ்ட் செக்ஷனில் நம்ம ஃபிக்மா பற்றி என்னென்னலாம் ப்ரீஃபாக பார்ப்போம். ஓகே, தேங்க்யூ.